ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே மார்னிங் காலையில் குக் பண்ணதுக்கப்புறமா என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரனால செல்ஃபெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறனால எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டேன். இது குட்டி கிச்சனாக தான் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நான் கிச்சனையும் கவுண்டர் டாப்பையும் மட்டும்தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி டீப் க்ளீனிங்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு செல்ஃபை மட்டும் சோப்பு தண்ணி போட்டு துடைச்சதுக்கப்புறமா இந்த பொருளெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட போகிறேன். லைட்டாக மேலே மட்டும் துடைச்சிட்டு, ஏன்னா இங்கே ரோட் சைடில் இருக்கிறனால இங்கே அதிகமாக டஸ்ட்டு ரொம்பவும். ஸோ நான் 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். நான் ஏன் இது மேலே பேப்பர் போடலன்னா, அந்த பேப்பரையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணோம். அதுக்கு பதிலாக எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சோப்பு தண்ணி போட்டு நம்ம கவுண்டர் டாப்பையும் செல்ஃபையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுவே நீட்டாக தெரியும். நம்ம பேப்பர் அந்த மாதிரி ஷீட் ஏதாவது போட்டோம்னா அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி 15 days ஒன்ஸ் பண்ணிப்பேன். டெய்லியுமே கவுண்டர் டாப்பும் கேஸும் தண்ணி போட்டு துடைச்சிருவேன். ஆனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் சோப்பு போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். நான்வெஜ் செஞ்சாலையும் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அதுலேயும் மீன் செஞ்சால் உடனே நம்ம நாளைக்கு வீடு க்ளீன் பண்ண போகிறோம்னா இன்றைக்கே கிச்சன் வேலையெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு மாப் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா வேலையும் ஒரே நாளில் செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒவ்வொரு நாளாக பிரித்து பிரித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமும் தெரியாது, இதே சமயத்தில் வேலையும் முடிச்சிடும். நான் இந்த கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த கேஸை தூக்கி அந்த சைடில் வச்சுட்டேன் க்ளீன் பண்ண இடத்துல. அதுக்கப்புறம் கேஸ் இந்த இடத்துலையும் தண்ணி போட்டு சோப்பு தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் மறுபடியும் கேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு என் கிச்சனை தொடச்சிட்டேன். இப்போ எந்த பொருள் எந்தெந்த எடுத்தனோ அந்த பொருள்லாம் அங்கங்கே வைக்கிற வேலை தான். அதுக்கு மேலே லைட்டாக டஸ்ட்டெல்லாம் ரம்பியிருக்கு. நான் ஸோ லைட்டாக தொடச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு துணி போட்டு. இந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் இருக்கிற இடத்துலையே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதாவது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு செல்ஃபில் நான் வச்சுட்டேன். இதை ரொம்ப ரேராக இல்லை, ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் தூக்கி நான் மேலே வச்சுட்டேன். நான் இந்த வெசல்ஸ்லாம் ஏன் வாஷ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்டாசி வரப்போகுது. அடுத்து புரட்டாசிக்கு டீப் க்ளீனிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். என் அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வாரம் மட்டும்தான் விரதம் இருப்போம். அதாவது அந்த மாதத்தில் ஒரு வாரம், அதாவது 3rd சனி தான் மோஸ்ட்லி விரதம் இருப்போம். அதே என் ஹஸ்பண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க 5 வாரமே விரதம் இருப்பாங்க. ஸோ புரட்டாசிக்கு இதெல்லாம் டீப் க்ளீனிங் பண்ணிக்கலான்றனால நான் ஜஸ்ட் அதோட மூடியை மட்டும் நல்லா தொடச்சிட்டு, அப்புறம் இந்த மாவு இருக்கிற பாக்ஸ் எல்லாம் மறுபடியும் மேலேயே எல்லாத்தையும் வச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு கைக்கு எட்டுற மாதிரி வச்சுக்கிட்டேன், கீழேருந்தே எடுக்கிற மாதிரி. நான் இதில் எல்லாத்துலேயுமே மாவு ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஃப்ளெக்சிபிளாக எடுக்கிற மாதிரி நான் முன்னாடியே வச்சுக்கிட்டேன். நான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குவேன். ஸோ ரொம்பலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ 1 மந்த்துக்கு தேவையானது, 1 மந்த்து 1.5 மந்த்துக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய இடம்லாம் கிடையாது. ஸோ அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பேன், அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செல்ஃபில், செகண்ட் செல்ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். இந்த ஐட்டம்ஸுமே பின்னாடி பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது பின்னாடி அந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது விநாயகர் சதுர்த்தி ஏதாவது பண்டிகைனா அது சாட்டர்டே சண்டே வரக்கூடாது, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அது எப்போ வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நினச்சிட்ருப்போம். அதுவே காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்து தான் படித்தேன். அப்போ அந்த விநாயகர் சதுர்த்தி ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேனா அது ஃப்ரைடே இல்லைன்னா மண்டே வரணும்னு நினச்சிப்பேன். அப்போ தான் ஜிபி கொடுப்பாங்க, பெர்மிஷன், ஜென்ரல் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எஸ்பி ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்ற டேஸில் வந்துச்சுன்னா இந்த ஜென்ரல் பெர்மிஷன்னா அவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதே ஒர்க் பண்ணும்போது எப்போ வந்தாலுமே லீவ் கிடைக்காது. நம்ம எப்பயுமே பெர்மிஷன் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம பெர்மிஷன் கேட்க போனோம்னா ஆல்ரெடி அங்கே லீவ் வாங்கிட்டாங்க, நீங்கள் ஆல்டர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லீவே தரமாட்டாங்க. எல்லா பண்டிகைக்கும் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். 24/7 ஒர்க் பண்ணனால நமக்கு தீபாவளியும்
ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். நியூ இயர்க்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். மற்ற டேஸில் வந்து அன்றைக்கி எந்த ஃபெஸ்டிவலுமே இருக்காது. ஆனால் நான் வீட்டில் இருப்பேன். அப்படி தான் இருக்கும் என்னோடய ஒர்க் பண்ணும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. நம்ம வந்து யார்கிட்டயாவது ஆல்டர் பண்ண போனோம்னா அவங்களும் வந்து அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா? அவங்கக்கிட்டேயும் நம்ம கேட்க முடியாது. அவங்கவுங்களுக்கு லீவ் கொடுத்துட்டா பரவாயில்லன்னு தான் யோசிச்சுட்ருப்பேன். நான் ஒர்க் பண்ணும்போது 24/7 தான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நமக்கு வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட்மே இருக்கும். வீக் டேஸ்லேயுமே வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும். நமக்கு எப்போ லீவுன்றது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து என் ஒர்க் வந்து போயிட்டுருந்தது ஒரு 5 இயர்ஸாக. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம வந்து வீடெல்லாம் துடைக்கணும், எல்லா பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வைக்கணும் பிஃபோரே. அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்யணும். அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தாட் வந்ததே வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து வீட்டில் என்ன செஞ்சாலுமே நான் வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் செய்யும்போது தனியாக செஞ்சோம்னா கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு 2 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா நம்ம பேசிக்கிட்டே ஜாலியாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து எனக்கு இது வரைக்குமே அந்த வாய்ப்பு அமைஞ்சதே கிடையாது. எப்போ பார் தனியாக தான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கும்போது கூட என்னோடய 2 இயர் ஓல்டு கிட் வந்து டிவி பார்த்துட்ருப்பான். அப்பப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனையும் நான் சமாளிக்கணும். அதே சமயத்தில் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிக்கணும். அவனுக்கு தேவையானதையுமே அப்பப்போ நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அவனுக்கு என்னென்ன கேட்பானோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட வந்து சேர் போட்டு மேலே ஏறி சாருக்கு மிக்ஸி வேணுமா எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்கிறாரு. அந்த மிக்ஸியை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டம்ளர்ஸ் கேட்பான், ஸ்பூன் கேட்பான். டம்ளரில் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டா அம்மா டீ இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். இந்த மாதிரி தான் வந்து நிறைய டைம் வந்து செஞ்சிட்ருப்பான். தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுவான். அதையும் நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணணும். ஒரு வேளைக்கு 2 வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போதுமே வந்து எதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ கிராசரிஸ்லாம் அதையுமே வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மூடி தனியாக இருக்கும். அதுவும் இல்லாத அது போக நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மூடியும் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அது மேலே பிளேட் வைக்கிற மாதிரி. ஸோ வந்து நம்ம வந்து எதாவது ஓப்பன் பண்ணும்போது எதுவும் கொட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து கைப்பிடியோடு கொடுப்பாங்க. நம்ம வந்து எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக கீழேயும் ஒரு மூடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து மூடி போட்டு ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது கொட்டிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வந்து நான் ஒரு ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் ரோவையும் நான் ஃபில் பண்ணிட்டேன், செகண்ட் செல்ஃபையும். இந்த தேர்ட் செல்ஃபுன்றது இங்கே கீழே இருக்கிற செல்ஃப் தான். இதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம், பிளேட்ஸு, அந்த மாதிரி வந்து சாப்பிட்ற பிளேட்ஸு எல்லாமே வந்து நான் இங்கே தான் வச்சுருப்பேன். இந்த நிறைய ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால நான் எல்லா பொருளுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த 3 செல்ஃப்மே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து இந்த கவுண்டர் டாப்க்கு வந்துட்டேன். கவுண்டர் டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மிக்ஸி வச்சுக்கிட்டேன். அந்த மிக்ஸி கூடவே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜார் வச்சுக்கிட்டேன். சட்னி அரைக்க, பவுடர் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜார் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம மிக்ஸி கூடவே வச்சுட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தேட தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இண்டக்ஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதனால அது மேலே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு நமக்கு தேவையான கரண்டி, அதாவது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கரண்டி, நம்ம அடிக்கடி எடுக்கிற கரண்டிஸு, ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அதாவது வந்து தோசைக்கை, ஃபில்டர் எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு எடுப்போம். அதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சில்வர் குடம் வச்சாச்சு இந்த கவுண்டர் டாப்பில். இப்போ இந்த சைட் கவுண்டர் டாப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸுக்கு ரைட் சைடில் நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர், அப்புறமேட்டுக்கு வந்து இடிக்கல், அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து உப்பு, எண்ணெய், இது மட்டும்தான் வந்து நான் வந்து கேஸ்க்கு இந்த சைடு வச்சுருக்கேன். மற்ற எதுவுமே வந்து இந்த சைடு வைக்க கிடையாது. அப்புறம் வந்து நைஃபும் வந்து நமக்கு தேவை இல்லையா, அடிக்கடி எடுப்போம். அதெல்லாம் மட்டும்தான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன்.
ஃபைனலாக என்னோடய கிச்சனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.